இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நகை காணாம போனதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஊருக்கு ஏதாவது கேடு வந்துருமோன்னு கூட பயமா இருந்தது. இப்பதான் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க தம்பி. சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேன். நல்லது. சரிங்க தம்பி. நான் ஆத்தா வந்திருக்கேன். அம்மா தாயே, அம்மா தாயே. பூசாரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் பூசாரி இல்லடா, ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா வந்திருக்காளா? ஆத்தா வந்திருக்கியா? என்ன ஆத்தா திடீர்னு வந்திருக்க? டேய், ஒரு அப்பாவி மேல பழிய போட்டா இந்த ஆத்தாவால எப்படிடா தாங்கிக்க முடியும்? என்ன ஆத்தா சொல்ற? நாங்க யாரு மேல பழி போட்டோம்? டேய், என் பக்த சாமுண்டீஸ்வரி மேல அநியாயமா பழிய போட்டுட்டீங்களே, அதை எப்படி தாங்கிக்க முடியும்? ஆச்சாரி, நல்லா சோதனை போட்டு பாருங்க. முன்ன போலி நகைங்கன்னு சொன்னீங்க, இப்ப ஒரிஜினல் நகைங்கன்னு சொல்றீங்க. இதுல எதை நாங்க நம்புறது? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க வேணா வேற ஆசாரியை கூட்டிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. அவரும் இதை ஒரிஜினல் தான் சொல்லுவாரு. இங்க இருக்கிறது ஒரிஜினல் நகைங்கன்னா அப்போ வீட்டுல இருக்கிறது போலி நகைங்களா? அப்படின்னா பொம்பளை வேஷத்துல வந்து நகையை மாத்திட்டாங்களா? வெளியே தெரிஞ்சா தர்ம அடி விழுமே. நாம சைலண்டா இருந்துட வேண்டியதுதான். ஐயோ, இவன் வேற சந்தேகமா நம்மளை பாக்குறானே. ஐயா, நீங்க சரியா செக் பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. என்னையும் அறியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அப்போ நான் வரேன். மவனே, எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல ஆசாரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது டூப்ளிகேட் நகைங்கன்னு சொன்னாரு. அப்புறம் அவரே வந்து எல்லாம் ஒரிஜினல் நகைங்கன்னு சொல்றாரு. கோவில்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அதான் ஒரே குழப்பமா இருக்கு சித்தி. என்னமோ ஏதோ கண்கட்டு வித்த மாதிரியே இருக்கு. சரி, இங்க இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு வா மவனே, பார்க்கலாம். நாம ஒரிஜினல் நகைகளை மாத்தி வச்சதெல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்குது. ஆமாமா. அப்புறம் எப்படி அங்க இருக்க நகையை ஒரிஜினல்னு சொல்றாங்க? தெரியலையே சித்தி. மவனே, அங்க இருக்கிறது ஒரிஜினல்னா அப்போ இது டூப்ளிகேட்டா? ஆமா சித்தி, இது டூப்ளிகேட் நகை தான். எப்படி மவனே அவ்வளவு உறுதியா சொல்ற? ஏன்னா டூப்ளிகேட் நகையை செஞ்சுட்டு வந்ததே நாங்க தானே சித்தி. அதனால எனக்கு வித்தியாசம் தெரியும். ஆமா, வீட்டுக்கு போயிட்டு சென்ட் பண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவோம். ஏய், ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட கண்ணத்தை கிள்ற, உனக்கு வெக்கமா இல்ல? உன் கண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அதான் கிள்ளன. அழகா இருந்தா கிள்ளிடுவியா? உனக்கு என்ன பண்றேன் பாரு. என்ன பண்ணுவ? போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துருவேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதை எதுக்கு நீ கேக்குற? இல்ல, கல்யாணம் ஆகலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் கேட்டேன். ஏய், என்ன பேசுற? பொம்பளையும் எங்கயாவது கல்யாணம் பண்ணி பாத்திருக்கியா? ஏன் உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? வெளிநாட்டுல இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. அந்த மாதிரி நாமளும் பண்ணிக்கிட்டா என்ன? ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ராங்காவே பேசிக்கிட்டு இருக்க.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? அப்படியா? என்ன நடக்கும்? உன்னை வெட்டியே போட்டுருவாரு. வெட்டி போட்டுருவானா? அவன் என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா? ஹே, நான் அவனை பார்த்து லேசா கண்ணடிச்சா போதும், நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாலேயே வருவான். ஏய், என் புருஷனை என்ன அவ்வளவு கேவலமானவன் நினைச்சியா? அவர் ஆம்பளை சிங்கம். உன்ன மாதிரி எத்தனை மேனா மினிக்கிங்க வந்தாலும் அவர் ஒண்ணும் மயங்க மாட்டாரு. ஆமா, இப்படிதான் எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷனை நம்புறீங்க. ஆனா அவனுங்க பொண்டாட்டிங்களை ஏமாத்திட்டு தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏய், உன்கிட்ட எல்லாம் என்ன வெட்டி பேச்சு? உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். ஏய் நில்லு. ஏய் மஞ்ச காட்டு மைனா. ஏய், நில்லு, கோச்சுக்காத. ஏய் மஞ்ச காட்டு மைனா. ஏய். என்ன கொஞ்சம் போனா. ஏய், அக்கா, இந்த லேடி என்ன உன் பின்னாடியே வராங்க? இவங்க யாரு? அது ஒரு மாறிடி. ஹாய். என்னக்கா சொல்ற? பொம்பளையா இருந்துகிட்டு பொம்பளையவே சைட் அடிக்கிறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேற சொல்றா. என்னக்கா சொல்ற? இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளா? ஆமாண்டி, அத சொல்லிக்கிட்டு தான் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஆ? ஹாய் டார்லிங். இவங்க உன் தங்கச்சியா? இவங்களும் அழகாத்தான் இருக்காங்க. ஆனா உன்னை விட கொஞ்சம் கம்மிதான். ஆ? இப்படி தாண்டி பேசியே என்ன கொல்றா. இவளுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்கா, நான் பேசுறேன். ஏய், என் அக்காவை என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்? மரியாதையா போயிடு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ்ல எதுக்குமா கம்ப்ளைண்ட் பண்ற? உங்க அக்காவை எனக்கு கட்டி கொடுத்துரு, நான் கூட்டிட்டு போயிடுறேன். நீ அடங்க மாட்ட. என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ண போற? என்னாச்சு? நல்ல நேரத்துல வந்த. இந்த லேடி அக்காவுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கா. என்னன்னு கேளு. என்ன கேக்க சொன்னா சிரிச்சிட்டு இருக்கேன்? சிரிக்காம வேற என்ன பண்றது? அது யாருன்னு தெரியல உனக்கு? மோசமான லேடியா தெரியுது. ஏங்க, நீங்களே யாருன்னு சொல்லிடுங்க. சொல்லவா? சொக்க வைக்கும் சொக்க தங்கம் சோப்ரா. கரீனா சோப்ரா. ரோகு, லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கனா? எங்க நீங்களாங்க? பொம்பளை விஷயத்துல என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலங்க. கண்டுபிடிக்க முடியல. அவை சண்முகில கமலுக்கு மேக்கப் போட்டார்ல, அவர் தான் எனக்கும் போட்டாரு. அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல.